ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பப்ளிக்கு இந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபுல் போர்ஷனுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி போங்க. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப மினிமம் 2 மார்க் தான் இதில் இருக்குது. ஸோ என்னென்ன 2 மார்க் அப்படின்னு பார்க்கலாம். டிஃபைன் மல்டிமீடியா ஃபஸ்ட் லெசனில், அதுக்கப்புறம் வாட் அபவுட் மெனு பார் இன் பேஜ் மேக்கர், வாட் இஸ் பேஸ்ட் போர்ட், அப்புறம் ஃபியூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ், லிஸ்ட் அவுட் காமன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இன் PHP, இ-காமர்ஸ், சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப், அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டைப்போ பைரசி. இது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சிமுலேட்டர், types of 2 types of EDI, list out any 2 types of EDI, digital signature, credit card, HTTP, FTP, HTTPS. ஸோ இதில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் தான் கொடுத்தோம். இது மாதிரி ஃபஸ்ட் ஃபுல் போர்ஷன், செகண்ட் ஃபுல் போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கவர் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 50+ நம்ம 2 மார்க்ஸ் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபுல் போர்ஷனுக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வர முடியும். அதே போல் 3 மார்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் படிக்கணும். லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், பேஜ் மேக்கர், ரிலேஷன்ஷிப்ஸோட என்ன, அதனோட டைப்ஸு, அசோசியேட்டிவ் அரே, போஸ்ட் கெட்டுக்கோட டிஃபரன்ஷியேட்டு, இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் ஆன் URL, டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு என்ன, ஓப்பன் சோர்ஸ் நெட்ஒர்க் சிமுலேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பொறுத்தவரையில் இன்சைட் ப்ரோக்ராம் கேட்கலாம். அதில் வந்து PHP வந்து ப்ரோக்ராமில் வந்து ரிவர்ஸ் டிசைனிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். அது எந்த லூப் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். அது மாதிரி சின்டாக்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எல்லா சின்டாக்ஸுமே நல்லா பார்த்துக்கணும். டிஃபரன்ஷியேட் வைல் அண்ட் டூ வைல், ஸ்டோர்ட் வேல்யூ கோட் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, UN, அதுக்கப்புறம் EDF ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 5 மார்க்ஸ் தான். உங்களுக்கு மொத்தமே 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 5 மார்க்ஸ் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெசன் பொறுத்தவரையிலும் ப்ரொடக்ஷன் டீமோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ் அரேனா என்ன, அசோசியேட்டிவ் அரே என்ன, ஃபார் ஈச் லூப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், டேட்டா டைப்ஸ் இன் PHP, லிஸ்ட் அவுட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இ-காமர்ஸோட பிஸ்னஸ் மாடல், EDI டைப்ஸ், கீ பிளேயர்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிங்க. வரக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 100% அட்டன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து 2வது ஃபுல் போர்ஷனுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.